அடுத்த சில மாதங்களுக்கு சில வாரங்களுக்கு ஐ வில் ரீட் தீஸ் டைப் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வாஸ் அ புக் நான் ரீசெண்டாக வாங்கினது. அதில் நான் இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கிறது ஒன் இண்டியன் கேர்ள். இது சேத்தன் பகத்தோட ஒன் ஆஃப் த புக். இது வந்து ராதிகா அப்படின்ற ஒரு டிப்பிக்கல் இந்தியன் கேர்ளோட கதை. அண்ட் ஷீ இஸ் லிவிங் இன் நியூயார்க். ஸோ அந்த பொண்ணோட ஒரு கதையை தான் சேத்தன் பகத் எழுதியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜோயோ மோயஸோட ஆஃப்டர் யூ. இது பிஃபோர் யூவோட ஒரு சீக்வல். ஸோ இது யாராவது ரீசெண்டாக படிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிஃபோர் யூ படிச்சுட்டு ஆஃப்டர் யூ படிங்க. இது ஒரு பொண்ணு அவளுக்கு இருக்க கேள்விகளை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சீக்வென்ஸாக எழுதியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டான் ஃப்ரெஞ்சோட ஓ டியர் சில்வா. இதுவுமே வந்து ஒரு பொண்ணு பற்றின கதையாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணு லைஃப்பில் இருக்க ஒரு சில விஷயங்களை ஒரு ஹியூமரஸ் டேலாக வந்து டான் ஃப்ரெஞ்ச் எழுதியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிட்னி ஷெல்டான்ஸ் அப்படின்றவரோட த சைலண்ட் விடோ அப்படின்ற புத்தகம் தான். இந்த புத்தகம் வந்து த மோஸ்ட் செல்லிங் ஒரு க்ரைம் சீரியஸாக இருந்திருக்கு. ஒரு யங் அமெரிக்கன் வந்து காணாமல் போயிருக்காங்க. அந்த கேஸ் பற்றின ஒரு டீட்டெயில்டு ஒரு கான்வர்சேஷனாக இந்த புக் வந்து இருக்கும். அடுத்ததாக இங்கிலீஷாக பார்த்த ஒரு லைன்டப்பில் ஒரு தமிழ் புத்தகம் முனைவர் ஜே சதக்கதுல்லா அவர் அப்படி எழுதியிருக்காரு, கனவோடு இல்லாமல். இது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் அண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு புக்காக வந்து இது இருக்க போகுது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஃபார் மார்ஸ், மேரி ரோவச் எழுதுறது. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் புக் மாதிரி இது இருக்கும். சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க, சயின்ஸ் பற்றி படிக்கணும்னு நினைக்கிறவங்க கேன் ட்ரை. கடைசியாக பிராண்டன் சான் ஆண்டர்சனோட சைட்டோனிக் த ஸ்கை வாட் புக் 3. அப்போது நான் திங்க் ஸோ புக் 2 அண்ட் புக் 1 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ ஐ ட்ரைட் அப் திஸ் புக். இந்த புக் எல்லாமே நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஒன் இண்டியன் கேர்ளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் லைன்டப்பாக நான் படிக்கிறது தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இந்த புக்ஸ்லாம் வந்து நான் ரேண்டமாக பிக்கப் பண்ணது. பட் எல்லாமே நான் படிக்கிற மாதிரியான ஒரு ஜோனர்ஸ், க்ரைம், விமன் சென்ட்ரிக், லவ், ரொமான்ஸ், ராம்காம் அந்த மாதிரியான ஒரு புத்தகங்களாக இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்று படிச்சுட்டு இந்த புக் எப்படி இருக்குது, இது படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஜஷன் வந்து சேத்தன் பகத்தோட ஒன் இண்டியன் கேர்ள் தான். பிகாஸ் நான் இது கரண்டாக படிச்சுட்ருக்கேன், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஒரு டிப்பிக்கல் இந்தியன் கேர்ள் ராதிகா அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றின ஒரு ஸ்டோரியாக இது வந்து இருக்கும்.